பாய் சொல்லு. தம்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளம்புறாரு. அப்பா போகிறாங்க விட்றதுக்காக. காலையில் நைட் ஃபுல்லாக மழை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க காலையில் எப்படி இருக்குது கிளைமேட். சூப்பராக இருக்குது எனக்கு கிளைமேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒடிசா ஸ்டைல் சன்னா மசாலா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய விதமாக சன்னா மசாலா செஞ்சுருப்பீங்க. ஏன் மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. சாஃப்ட் சப்பாத்தி கூட சன்னா மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு காலையில் நான் செய்கிறேன். ஏன்னா தம்பி ஸ்கூல் போவார். அதுக்கு லஞ்சுக்காக நான் சன்னா மசாலா வைத்து சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு இதான் செய்கிறேன். சரி நான் செய்கிறேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நினச்சேன். வாங்க இன்னைக்கு சாஃப்ட் சப்பாத்தியோட சன்னா கிரேவி எப்படி செய்கிறோம் வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வீடியோ எல்லாம் போட முடியல. ஏன் போட முடியல அதை நான் அப்புறமா சொல்லுவேன். வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாரில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் பூண்டு தனியாக இஞ்சி தனியாக போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிரைண்டிங் பண்ணுங்க பேஸ்ட்டு. அப்புறமா அதை தட்டில் மாற்றிட்டு அதே ஜாரில் 3 தக்காளி, சன்னா எவ்வளோ வாங்குறீங்க அதே பார்த்து தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி பேஸ்ட் அப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட் சப்பாத்திக்காக ஆட்டை பிசைஞ்சு வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாப்பிட்ட வரும். பாப்பா பாருங்கள் காலையில் டார்ச்சர் கொடுக்குது. நான் இஞ்சிக்கிறதுக்குள்ளே பாப்பா கூட இஞ்சிது. அப்புறமா அவருக்கு வச்சுட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அதை நோண்டிகிட்டே இருக்க கொடுக்கலன்னா அதை கற்றுது. சரி நான் ஆட்டை ஃபஸ்ட்டு பிசையல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் சன்னா கூட நைட் ஃபுல்லாக ஊற வச்சேன்னா அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆட்டை நல்லா பிசைஞ்சிட்டா அப்புறமா அதில் மேலே எண்ணெய் எல்லாம் தடவிட்டே வச்சுட்டேன். இப்போ ரெஸ்ட்டுக்காக விட்டுலாதுக்கே இப்போ குழம்பு செய்யலாம் வாங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் போடுங்க. எவ்வளோ எண்ணெய் நீங்கள் சாப்பிட்றீங்க அதை பார்த்து போடுங்க. நான் கம்மியாக தான் எப்போவுமே போடுவேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் பிரியாணி எல்லாம் பட்டை அப்புறமா ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் அப்புறமா சில்லி பவுடர் போட்டுடலாம். இப்போ தான் போட்டால் குழம்புல கலர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ தான் போடுங்க மஞ்சத்தூள் அப்புறமா சில்லி பவுடர் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா வெங்காயம் எல்லாம் அது போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா அதில் ஜீரகம் தூள் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறமா சன்னா மசாலா. நீங்கள் என்ன பிராண்டில் சன்னா மசாலா யூஸ் பண்ணுங்க. நான் சக்தி சன்னா மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலா எவ்வளோ வதக்குவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தக்காளின்னா இப்போ அந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாமுன்னா உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம என்னது மசாலா நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் மசாலாலாம் சூப்பராக வதக்கிச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் வச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் சன்னான்னா அதை போட்டுடலாம். சன்னா போட்டுட்டு கிரேவிக்காக எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணும் அதுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமா தண்ணியாக இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றினா நம்ம சூப்பராக கிரேவி இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்காக நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசு பச்சை மிளகா அதில் போட்டுடலாம் வாசனைக்காக. அப்புறமா மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு. அப்படின்னா நம்ம சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. யம்மி கூட அப்படி தான் இருந்துச்சு.
நம்ம சன்னா கிரேவி ரெடி. இப்போது தம்பிக்கு ரெடி பண்ணலாம். முதல்ல சாப்பிட கொடுத்துடலாம். அவர் குளிச்சுட்டு வந்துட்டார். இப்போ பாருங்கள், தம்பி அப்புறமா பாப்பா 2 பேரும் சாப்பிட்றாங்க. சப்பாத்தி நான் சுட்டுட்டேன். சப்பாத்தி சுட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவருக்கு ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கிளைமேட் பார்க்கலாமாங்க. பாருங்க போகலாம். நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. எப்படி கிளைமேட் இருக்குது பாருங்கள். சூப்பராக எனக்கு கிளைமேட்டு. தம்பிக்காக லஞ்சுக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் தம்பி கிளம்பிச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜிவோ ஸ்கூல் டைம். ଝିଅ ବି ଯିବ ଛାଡ଼ିବା ପାଇଁ। ଦେଖ ଇங்கே ପାରମା ତା ବାପା ଯିବେ ଛାଡ଼ିବା ପାଇଁ। ବର୍ଷା ପୁରା ରାତିରେ ପ୍ରବଳ ବର୍ଷା ଦେଖନ୍ତୁ। बाय। सुपर क्लाइमेट था ना। एपटे डीएवी स्कूल छुआ मैंने जाऊँच, भिनसेंट स्कूल, डीएवी स्कूल।